सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्वस्य जगतः दुःखत्वे तन्निषेधेन आत्मतत्त्वप्रतिपत्तिः न स्यात्। இந்த ஜகத்து துக்கம் அப்படின்னு சொன்னாலே துக்கம் சொல்லலையேனா ஜகத் துக்கம் ஏற்றது சமஸ்தம் அப்படின்னு என்ன சொன்னார். ஜகத் துக்கம் ஏற்ற சமஸ்தம் பதங்க சதேகோவதிஷ்ட சிவம் துக்கம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கடாது அந்த சதவிஷானம் சதசீலம் சொல்றோம் இல்லையா, அது நமக்கு அப்ப ஜகத்து அதை போல துக்கம் அப்படின்னு சொன்னால் தன் நிஷேகேன ஆத்மதத்துவ பிரதிபத்தா அதை நிஷேகம் பண்ணி ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுங்கிறது முடியாது. ஏன் நதி சதவிஷானம் சிக்ஷதே யோகத்துல சதவிஷானம் இல்லை அப்படின்னு நிஷேகிப்பார். எதுக்கு நிஷேகம் பண்ணணும்? பிரமிதம் பிரச்சனையே சிக்ஷதே நியாயாது இந்த புத்தகம் சொல்லு மேல மேல இருக்கு. இந்த தரையில இல்லை, இந்த புத்தகம் இங்கதான் இருக்கு, தரையில இருக்கா இல்லையோ? அப்ப ஒரு இடத்துல இருக்கிறதுதான் இன்னொரு இடத்துல இல்லையே. இப்போ கெட்டவிசானம்னு இருக்குந்தோம்னா அது கெட்டத்துக்கு உண்டோ? கெட்டத்துக்கு ஒரு பக்கம் இருந்ததுன்னா மற்ற இடத்துல இல்லை, கெட்டவிசானம் இங்க கிடையாது சொல்லலாம். கெட்டதே கிடையாது. ஆனா அதுவே அபரிசமா இருக்குன்னா அதை வந்து விசேஷம் பண்ண முடியும். பிரமிதம் கொசுக்கு ரசிக்கிறது. இப்போ ஜகத்தை போல துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு துக்கம்னு சொன்னா அந்த சௌரியம் தானே. இந்த மூச்சுக்கு ஜகத்தை வச்சுட்டு என்ன பண்ணான், ஆத்மரூபத்தை வைக்க போறான் அப்படின்னு கேட்டா இல்ல. ருசி வந்து அவரோட ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கும் போது நேற்று நேற்றின்னு சொல்லி ஜகத்தெல்லாம் நிஷேதம் பண்ணி மிக நானாத்து சிந்தனை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிஷேதம் பண்ணி தானே ஆத்மஸ்வரூபத்தை போதிக்கிறது. தேவையிலேயே இல்லாதவர்களை நிஷேதம் பண்றது. ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது இங்கே இல்லை அப்படின்னு நிஷேதம் பண்றது நியாயம். இதுவே இல்லாத நிஷேதம் பண்றது. அதனால ஜகத்தை துச்சம்னு சொன்னது நமக்கு ஒத்து வரல அப்படின்னு நம்ம கூறுகிறது. பிரமிதம் பதி நிஷிச்சதே நியாயாத்மகாக நிஷேதானுபபத்யைவ ந ஜகதः துச்சத்துவம் இது. நிஷேதம் பண்ணினத்தினாலேயே ஜகத்தானது பிரம்மத்துல இல்லே அப்படின்னு சொன்னத்தினாலேயே அந்த ஜகத்து துச்சம் இல்லேன்னு தெரியும். துச்சமா இருந்தா அதை இல்லையே சொல்ல வேண்டிய அவசியம். ஆகையால் என்ன ஜகதா துச்சத்துவம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றார். நேத்யா நதைகம் பதன்ய திதீயம் சுபஸ்யா நவா சைவலட்சம் நச்சா சைவலட்சம் நூன்யம் நச்சா சூன்யம் அத்வைதத்வா கதம் சர்வவேதாந்த சித்தி பிரவீதி. நதைகம் ஏகம் அப்படின்னா ஏகத்துவங்கிற சங்கையை கொண்டது. ஒன்றுன்னு ஒரு சங்கை, அந்த சங்கையை கொண்டது ஏகம். ஏகத்துவ சங்காயோகி ஏகம் நக ஏகம் பவதேஷாதிஜன்ய விஸ்வ சங்காயோகி திடீயம். ரெண்டு ஒன்று சேர்ந்தாதானே ரெண்டு அப்படின்னா இது ஒண்ணு இது ஒண்ணு அப்படின்னு ரெண்டு இருந்ததுன்னா இது முதல் இது இரண்டாவது அப்படின்னு விஸ்வம் வரது. இது ஒண்ணு சொல்லுங்க அந்த ஏகத்துவ சங்கைகள் இல்லே அப்ப திடீயம் வரணும். ரெண்டு ஏகத்துவம் இருக்கணும்ல. இதுல ஒரு ஏகத்துவம் அவ்வளவு ஒரு ஏகத்துவம் ரெண்டு கூட்டினாதான் ரெண்டு இது வரணும். இதுல ஏகத்துவமே இல்லைங்கிற பட்சத்துல இன்னொன்னு எவ்வளவு கூட்டி ரெண்டாவது. அதனால நசைவம் பதஞ்ச திடீயம் சுபஸ்யா ததபேட்சா புத்தியம் விஸ்வசங்காயோகி திடீயம்
ஏகாபாவே விதீதம் சுபத்யாத். அது ஏகமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது விதியை எப்படி சொல்ல முடியாது? விதி இருக்கிறது வாய்ப்பே இல்லை. விதி என்று திருப்பியாவினாமது உங்களுக்கு விதியம் இல்லைன்னா திரும்பியும் இருக்குமா? ரெண்டாவதுக்கு அப்புறம் தான் மூணாவது இல்லையா? ஒன்னாவதுக்கு அப்புறம் நேரடியா மூணாவது, அப்புறம் ரெண்டாவது, விதி கிடையாது. கணக்குல இன்னும் 2 3 4 வருஷம் போறது. அதனால எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆனாலும் நீங்க இப்படி சொல்றது அதை ஏற்கனவே சொல்ல முடியாதுங்கிறேன். ஆனா இப்படி சொல்றது ஏகம் வாக்கு அப்படின்னு சொல்றது. ஆனா ஏகமே வாக்கு திருப்தியா ஏகத்தம் பிரதிபாத்தியதே நேத்யாக நவா கேவலத்துவம். கேவலத்துவம்னா ஏகத்துவம். இந்த இடத்துல கேவலத்துவம் இருக்குது, ஏகத்துவம். ஸ்ருதி ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரல. பிரம்மங்கிறது ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக ஏகங்கிற பக்கம் அங்கே போடல. சத்திய ஆவித்யகத்வா ஏகத்துவங்கிறது அவித்தியால இருந்தது. என்ன சொன்ன பொருள் என்ன பார்த்தா அதுல ஏகத்துவம் சொல்றது வாஸ்தவம். यदि आत्मनः एकत्वं श्रुत्या न प्रतिपाद्यते तर्हि प्रत्यक्षादि प्रमाणवशात् अनेकत्वमेव स्यात् इति चेत् नेत्याः न तावदेव लक्ष्यम्. श्रुति அதை ஏகம்னு சொல்லலைன்னா அப்ப அநேக பிரம்மன் ஆயிடுமே, சந்தேகம் வருமே. சந்தேகத்தை போக்குறதுக்காக ஏகசத்திரம் போட்டதுங்கிறத நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா இந்த ஏகசத்தியத்தை பிரயோகம் பண்ணிட்டால ஏகத்துவங்கிற ஒரு சங்கி அதுல இருக்கே அப்படிங்கிறதான் நான் இல்லைன்னு. சுத்தமான பிரம்மஸ்வரூபத்துல ஏகத்துவ சங்கின்னு அது உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்ருதி வரல. அநேகம் இருக்கு, அநேக பிரம்மங்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு காந்தி ஒன்றுனா அந்த கணத்தை நிறுத்தி கொண்டதுக்காக அப்படி இல்லையே அப்படின்னு சொல்றதுக்காக ஏகமும் போட்டு சொல்றாரு. அதான் சொல்றார் நஜா தேவ லட்சம். அதேவ லட்சம்னா அநேகத்துவம். ஏகநானா ஏகதேவாதிம் பிரம்மா சகாதாதேவோ நேதி நேதி ஏகத்தம் இருக்குன்னு சொல்லல, அநேகத்தம் இருக்குன்னு சொல்லல. அதுதான் சத்தியஸ்வரூபம். சித்தாந்தம் இல்லை, அதுல நம்ம பார்க்கணும். सर्वप्रतिषेधा शून्यनिरस्यादपि नेत्याः न शून्यम् न चैकम् तदन्यं द्वितीयं सुतस्या नवादेवलक्ष्यं न चादेवलक्ष्यम्. ஒன்றையுமே சொல்லிக்கல, இரண்டையுமே சொல்ல முடியாது. அதாவது கேவலத்தம் ஏகத்துவம் சொன்னா அதுவும் இல்லை, அநேகத்துவம் கிடையாது. ஏகமும் இல்லை, அநேகமும் இல்லைன்னா இல்லைன்னு தானே அர்த்தமா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். ஏகமா அநேகமான்னு கேட்டா ஏகம்னா சொல்லணும், அநேகம்னா இதுவும் இல்லாத ஏகம்னா மொத்தமா இல்லைன்னா இருக்கு. அதான் கேட்கிறான். சர்வ பிரதிஷேகா சூன்யமேவசியாதிக்கு அப்ப சொன்னா சூன்யமும் இல்லை, சூன்யமும் இல்லை. நேத்யா ந சூன்யம் அசூன்யம் நூன்யம். சூன்யம் இல்லை, அசூன்யம் இல்லை. ஏன் சூன்யம் இல்லைங்கிறது? அகன்மதி அகப்பிரங்கீதி வேதத்தை அப்பிரங்கீதி வேத சந்தவேனம் தகோவிது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ததேவ சோன்யேதமத்ராபிரம்ய ஐததார்த்தம் சர்வம் தத்வம் ஆத்மா தத்வமசி இத்தியாதி சத்தியத்துவ பிரதிபாதனா. இதை சூன்யம் சொல்ல முடியாது. கேட்டா ஸ்ருதி அந்த மாதிரி யாரு சொல்றானோ அவனை நிரூபிச்சு அப்படி கிடையாதுன்னு சொல்லி கொடுக்கிறது. அகமேவ சகவதி அகல் பிரம்மேக்கு கேடுது. பிரம்மம் இல்லாத ஒண்ணு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவனே இல்லாதவனாக ஆயிடுறான். அதனால யாரு பிரம்மத்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் இருப்பவனாகலாம் அப்படின்னு சொல்லி இல்லே பிரம்மமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தியை நிராகரணம் பண்றது. அது மாத்திரம் இல்லை, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற இந்த வார்த்தை பிரம்மத்தை சத்தியம்னு சொல்றது. அப்படி இருக்கிறது அது சூன்யமாக இருக்க முடியாது. அதே உண்மையிலும் அக்ராபி அப்படின்னு ஆரம்பிச்சு சாந்தோக்கியம் ஐததாத்மனிதம் சர்வம் சத்தியம், அதுதான் சத்தியம்னு சொல்றது. அதுவே
ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது வேதத்தை பார்த்து நீயும் அதுதான் ஜீவாத்மாவும் அதுதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து சத்தியத்துவ பிரதிபாதனா சத்தியம்னு சொன்னதுனாலே இது சூன்யம் இல்லை. அப்ப நூன்யம் அது மாத்திரம் இல்லை, சர்வ சமாதிஷ்டானத்வா சர்வ பாகாவ விஸ்வாச. சமம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த ஒரு அதிஷ்டானம் தேவைப்படும். அதிஷ்டானம் சத்தியமா இருக்கணும். ஆரோக்கியங்கிறது பொய்யா இருக்கு. சத்தியமே ஒன்றும் இல்லைன்னு சொன்னா எது சமம் எது பிரமா அப்படிங்கிற விபாகமே இந்த இருக்கு. அதனால எல்லா விதமான சமத்துக்கும் ஒரே அதிஷ்டானமாக இந்த சொரூபம் இருக்கிறதுனால இது சூன்யமாக எப்போதும் சூன்யம் அதிஷ்டானமாக முடியாது. சத்தியம்தான் அதிஷ்டானம். அது மாத்திரம் இல்லையே சர்வ பாபாவ விஸ்வாச. எது ஆரோக்கியப்படுமோ அதெல்லாம் பிற்பாடு உண்மையாயிடும். சுத்தியில ரதம் தெரியுது, ரத்துவோட கருப்பம் தெரியுதுன்னா கிட்டத்தட்ட எழுதி பார்த்தா இல்லைன்னு ஆயிடும். அந்த ரதுக்கம் இல்லை, கருப்பம் இல்லை, ஆரோக்கியம் வேணும்னா இல்லைன்னு ஆயிடும். ஆனா அதிஷ்டானம் இல்லைன்னா அது அங்க இருக்கு. எல்லாத்தையும் விசேஷம் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணு பாக்கி இது கூட எல்லாத்தையுமே இல்லைன்னு விசேஷம் பண்ணினாலும் ஒண்ணு இருக்கு. அந்த ஒண்ணு தான் இது. அதனால சூன்யத்துல எப்போட முடிவு எப்போட சூன்யத்துல கிடையாது. ஏதோ அது இல்லைன்னு சொன்னா வேற ஒண்ணு என்ன இருக்குன்னு அவரை கேட்கலாம். இது ரஜத்தம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப அது என்ன சொல்லு அப்படின்னு சொல்லணும். வெறும் சூன்யத்துல முடிவே இல்லை. அதனால அதை சொன்னாதான் அவங்க ஆகாங்கையே தீரும். லோகத்திலேயே பிரசித்தமா சொன்னாலும் அது கண்ணு தெரிஞ்சது இல்லையே ரஜத்தம் இல்லைன்னு சொல்றது. அப்ப என்னன்னு சொல்லு அப்படி கேட்கிறோம்னா ரஜத்தம் இல்லையா போக முடியாம அப்படி இல்லை. அது என்னதுன்னு அது அதிஷ்டானம் தத்துவம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. தத்துவம் அவங்க இருக்குன்னு தெரியுது. அதனாலதான் அவங்க அது கேள்வி கலந்துறது. அதனால இந்த சூன்யம் சொல்ல முடியாது. சத்தியத்துவ ஞானத்வாதி தர்மவதியா. அப்போ சத்தியம்னு சொல்லிக்கலாமா? சத்தியத்துவம் இருந்தால்தானே அது சத்தியமாகும். சத்தியத்துக்குன்னு எந்த ஒரு தன்மை இருக்குமோ அந்த தன்மை இருந்தால் தானே அதை சத்தியம் சொல்ல முடியும். அது சத்தியத்துவம் இருக்கு, ஞானத்துவம் இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னா அது சொன்னார் சொல்ல முடியாது, அசூன்யம் சொல்ல முடியாது. அப்படின்னா என்னது? சூன்யம் இல்லை, அதுக்கு அது தெரியாது. அசூன்யம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு அர்த்தம் பண்ற ஏகம் அத்விதீயம் இது பகவத்வயேன சர்வ ஏக பிரதிஷேதேதி ஏவகாரேன தர்ம தர்மி பாவாதி ஏக பிரதிஷேதா. இது என்ன ஒரு ஏற்று கொடுக்குறாரோ அதை வச்சு அத்வைதம்னா என்னன்னு தெரியலாம். ஏகம் அத்விதீயம்னு ரெண்டு பதம் இருக்கு. அந்த ஏகம்னு சொன்னதுனாலே அநேகம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அத்விதீயம் அப்படின்னு சொன்னதுனாலே அதை தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஏவக்காரன் என்ன பண்றதுன்னு கேட்டா தர்மதர்மி பாவம் கூட விஷயம். சத்தியத்துவம் அப்படின்னு இந்த சத்தியத்துல தனியாக ஒன்று இல்லை. சத்தியத்துவத்தை வச்சுதான் இந்த சத்தியத்தை சொல்றதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தியானத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் இருக்குதுதான் இந்த தியானம்னு இந்த சத்தியம் சொல்றதுங்கிறது இல்லை. அப்படி அது வந்ததுன்னா தர்ம பிரதி பாவம் அது கூட இல்லைங்க. இதுதான் அசோன்ய தத்துவம் அப்படின்னு இதுதான் சொல்றேன். அசோன்யத்துவம் சர்வத்திர ஹேதுமாக அத்வைத தத்துவா. அத்வைதமா இருக்கிறதுனாலதான் இதுல இது எல்லாம் சர்வத்திர ஹேதுவாக ஆரம்பத்திலேருந்து நைகம் பதன்யத்தை திடீயம் பச்சாத் நவாசேவலட்சம் நகாசேவலட்சம் நசூன்யம் நாசூன்யம் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டா அத்வைத தத்துவம். தர்மதர்மி பாவம் கூட இல்லைங்கிறது எதை வச்சு சொல்றோம்? அத்வைதம்ங்கிறதுனாலதான். தர்மதர்மி பாவம்னு கொண்டு வந்தோம்னா தர்மம் ஒண்ணு தர்மி ஒண்ணு அப்படின்னு துவைதம் வந்துடும் இல்லையா? அப்ப அத்வைதமா இருக்க முடியாது. இது அத்வைதம்னு சொல்றதுனாலதான் தர்மதர்மி பாவம் இல்லை, ஏகத்துவம் இல்லை, அநேகத்துவம் இல்லை, சூரியத்துவம் இல்லை, அசூன்யத்துவம் இல்லை,
என்னது எதுவுமே இல்லையே சொல்ல வந்தது. அதனால இதுதான் எல்லாத்துக்கும் ஏதுவா இருக்கும். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? தீபாதம் தீபம் சத்யபாவோ துவைதம் ததுகம் வார்த்திகே விவேகம் தீகமித்யாகு தத்பாவோ துவைதமுச்சதே நவித்யதே துவைதம் விகாபாவः யத்ர தத் அத்வைதம் யக்ஷரார்த்தः. ரெண்டு விதமாக பார்க்கப்படும் பொருள் தீபம் சொல்லப்படும். இது என்னது? இது தெரியாது. ரெண்டு விதமாக நம்ம எல்லா பொருளையும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி பார்க்கலாம் பார்க்கணும். ஒரு பொருளை கூட பார்க்கும் போது ரெண்டு விதமாக தான் பார்க்கணும். அப்படிதான் கருத்துக்காரங்க சொல்றாங்க. ஒரே ஒரு விதம் இருக்கு. நீங்க விதத்தை பார்க்கறது, விதம் தெரியுது, ரெண்டு தெரியுது, ரெண்டு விதமா தெரியல. ஆனா ரெண்டு விதமா தெரியும். எப்படி ரெண்டு விதமா தெரியுதுன்னு பார்க்கணும். கட்டம் ஒண்ணு தெரியுது, கடத்தோடு சேர்ந்து அதனுடைய ரூபம் ஒன்று தெரியும். தெரியுதா? அதை பற்றி தெரியுது. அவன் கணக்கு பண்ண மறந்து போறோம். என்னெல்லாம் தெரியுது, அவ்வளவு தெரியுது. கேட்டா கேட்டுட்டே போனா ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரலாம். ஆனா எத்தனை மொத்தமா சொல்ல தெரியல. சரி, கண்ணால பார்க்கலாம், கையால தொட்டு பார்ப்போம். கையால தொட்டு பார்க்கும்போது அதனுடைய ரூபம் தெரியாது இல்லையா? ஆனா மட்டங்கள் தெரியாது. பானைகளும் தெரியும் தொட்டு பார்த்தா கூட. பானையும் தெரியப்பட அப்ப ஒன்று தெரியுதா ரெண்டு தெரியுதா? அங்கேயே ரெண்டு தாண்டி ரெண்டு பானை தெரியுதுன்னு சொல்லலாம். பானையா தெரியுது இல்லையா? அப்ப என்ன ஆச்சு? நீங்க அந்த மாதிரி கையால தொட்டு பார்க்கறதுக்கு நீங்க தொட்டது பானையா இல்ல துணியா அப்படின்னு கேட்டா துணி இல்லையே பானைதான் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நான் தெரிஞ்சுதானே சொல்றான். அப்ப அவனுக்கு கடத்துங்கிற ஒரு கருப்பமும் அதோட சேர்ந்துதான். கடத்தம் தெரியுது. நான் ரொம்ப கொஞ்சம் சொல்றேன், இன்னும் நிறைய சேர்ந்து தெரியும். கடத்தும் அதுல இருக்குன்னு தெரியும், இது துணி இல்லைங்கிறது தெரியும். தெரிஞ்சாதான் கேட்கும் போது அவனால பதில் சொல்ல முடியும். தெரிஞ்சுதான் தெரியாத பதில். அதனால இது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனா லோகத்துல பார்க்கும்போது எந்த ஒரு வஸ்துவும் தெரிஞ்சுக்கும் போது ஒரு விதமாக தெரியவே இல்லை, ரெண்டு விதம், அதுக்கு மேல அதிக விதமாக தான் தெரியுது. அந்த அநேக பிரச்சாரங்கள் கொண்டதாகத்தான் தெரிகிறதே தவிர ஒரு வஸ்து மாற்றம் தெரியுதுன்னு சொன்னா தெரியவே இல்லை. அந்த மாதிரி வஸ்து தெரியாது, அந்த மாதிரி வருது. அதனால எல்லாமே துவைதம் சொல்றது. விகாதிதம் ரெண்டு விதமாக அறியப்படும் வஸ்து. இதம்னா கதம் தியானம் அறியப்படும் வஸ்து. ரெண்டு விதமாகத்தான் அவங்க எந்த வருவாலும் ரெண்டு ரெண்டு சேர்க்கை சேர்க்கணும். அதோட சேர்ந்துதான் அது தெரியும். இப்படி செய்யக்கூடியதுதான் துவைதம். அவருடைய தன்மை இருக்கிற பாவம் அதுக்கு துவைதம்னு பேரு. இது எந்த வஸ்துவில இல்லையோ அதுதான் அத்வைதம். அவ கர்ம கருத்துக்காவும் கூட அந்த இன்னொன்னு கூட சேர்ந்து தெரியுதுங்கிறது இல்லை, இதுக்குள்ளேயே அவாந்தரமா அப்படி இப்படிங்கிற அந்த பிரச்சாரம் எல்லாம் தெரியுதுங்கிறது இல்லை. அகண்டாசார வச்சிருந்தா சரியான வேற வெளியே இதை சொல்றதுக்கு வேற கருத்து இல்லை. ஒரு அவசியமே அவசியமே வராது. அதான் நவித்யதே துவைதம் தீகாபாவா எத்திர தது அத்வைதம் அக்ஷரார்த்தா. அத்வைதம்ங்கிற இந்த சப்தத்திலேருந்து உற்பத்தி பண்ணியா நமக்கு இந்த அர்த்தம் கிடைக்கும். இந்த சப்தத்தை திருப்பியே சொல்லி கொடுத்திருக்கு நமக்கு. சலில ஏகோ திரஷ்டா அத்வைதோ பவதி இருக்கிறது. வேதாரண்யம் சுகுப்தி காலத்துல சொல்றது. சுகுப்தி காலத்துல இவன் பிரம்மத்துல கலந்து விடுறான் இல்லையா? அப்ப எப்படி இருக்கா? சலிலா சுத்தமான தெளிந்த நீர் அப்படின்னு இருக்கும். ஜலம் நல்ல தெளிவா இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுறான். இது ஒரு உபமானம். சலிலான பொரியங்கால் தான் உங்களுக்கு என்ன சலிலன்னு வரும். சலிலத்தை போல ரொம்ப தெளிவா இருக்கான். ஏகா ஒருத்தனா மாறிடுறான். திரஷ்டா அத்வைதா பார்க்கலாம். திரஷ்டாவா இருக்கா, சாட்சியா இருக்கேன். ஆனா திடீர் இல்லை. நடுவில் திடீரமர்த்தி தகவல்கம் ஏற்பட்டு அச்சன்வைதான் நமக்கு பார்த்துட்டே பார்க்கலாம். திரஷ்டாவா இருந்துட்டு வேற இன்னொன்னு பார்க்கல, பார்க்காம இருக்கா, பார்த்துட்டு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அதனால பார்க்கலன்னு சொல்லு. அப்ப அத்வைதான்னு அந்த இடத்துல சொல்லுங்க.
பிரத்யோகிஞானத்தைவ லாபவேன அபாவபுத்தோ காரணத்வா வைதஸ்ய அனுரோதனீயத்வாங்கீகாரேன பிரத்யக்ஷாதிவேத்யத்வாத் நிஷேதோபபத்தி கர்த்தா. அப்ப கேள்வி வரும், இப்போ இது எப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுங்க. ஏகம் இல்லை, அநேகம் இல்லை, சூரியன் இல்லை, அசூரியன் இல்லை, எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றா. இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பிரத்யோகி வேணுமா இல்லை? ஒரு வஸ்து இருந்தால்தான் அது இல்லைன்னு சொல்ல முடியும். அப்ப இல்லைன்னு சொல்றதுனாலே அது இருக்க எங்கேயோ இருக்கணும். இங்க இருந்து என்கிட்ட இந்த இடம் இல்லை அப்படின்னு சொன்னா எங்கேயோ இடம் இருக்கு, அப்பதான் இங்க இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லாத கதை இல்லைன்னே சொல்ல முடியாது. கேள்வி அதுக்கு பதில் சொல்ற அந்த பிரதியோகின்னு அதை சொல்லுவோம். எதை இல்லைன்னு சொல்றோமோ அது பிரதியோகி. பிரதியோகி ஞானம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதியோகி தெரியணும். பிரதியோகி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது அனைவருவா இருந்தா கூட போதும். லாகவேன பிரதியோகி ஞானத்தை இவ அபாவதற்கு காரணத்தா. இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிரதியோகி தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே அந்த பிரதியோகி இருந்தா அந்த அவசியம் இல்லை. அப்ப துவைதம் எல்லாமே சொல்றக்கூடிய பிரத்யோகி எல்லாமே அனுபவிக்கணும். அதனால பிரத்யக்ஷாதி தேசியத்வா எல்லா பிரத்யக்ஷாலும் தெரியுது, அனுமானத்தாலும் தெரியுது. அது எதெல்லாம் தெரியறதோ அது எல்லாத்தையும் இல்லை அப்படின்னு. அதனால விசேஷம் செய்யலாம், அம்மிலே விசேஷோபதி. அப்போ கேள்வி ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு கடைசியில் வந்துருக்காரு. அகம் சர்வ வேதாந்த சித்தம் பிரவீணி அப்படின்னு முடிக்கிறார் இல்லையா? இது எதுக்கா சொல்றாரு? மேல தெரிஞ்சு எழுதிட்டு அப்ப அவன் கேட்கறான் விஷயம். ஹரி வேதாந்தா ஆத்மா அங்குலி நிர்தேசேன பிரதிபாத்தியதாம் விதி நேத்யாக கதம் பிரவீணி. இந்த வேதாந்தம் 3வது அத்தியாயத்திலே உகந்த பிரச்சனை தகவல பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு 2வது அவன் கேட்பான். அதாவது இருக்கிறது சர்வாந்தரா பரோட்சாத்திரம் அது ஆத்மா சர்வாந்தர அந்த ஆத்மா சொல்லுவது ஆத்மா சர்வாந்தரா. இதுதான் அவன் பிராணின பிராணிக்கு எல்லாம் சொல்லுது. எது வந்து இந்த சரீரத்திலே மூச்சு காத்தெல்லாம் விட்டு பிராணம் பண்ணிட்டு இருக்கோ, அபானம் பண்ணிட்டு இருக்கோ அது அப்படின்னு சொல்லி இது போல அது நேர அந்த ஆத்மஸ்வரூபத்தை இன்னும் வேற காமிக்க முடியாது. யாருக்கு நேரம் கொண்டு வந்து காமிக்கிறது? திருஷ்டிய பார்க்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை எழுத்தா போல கொண்டு வந்துட்டாங்கன்னா யாருக்கு முன்னாடி கொண்டு வருது? ஆக்கிரவன் தானே அவன். அவனை புரிஞ்சு எப்படி அவனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து எடுக்க முடியும்? அது முடியாது அப்படின்னு முடியாது. இப்ப ஏதாவது ஆத்மா இன்னைக்கு வர்ணிச்சதை 10 ஸ்லோகத்திலே அந்த ஆத்மாவை இதுதான்னு கொஞ்சம் காமிக்கிறேன். அங்கு இருக்கு ஏன்னா இதுதான்னு கையை காமிச்சு இதுதான் அப்படின்னு சொன்னா போதுமே. அப்படின்னு சொன்னா கதம் ஆசேபி தெரியாதுன்னு பிரச்சனை இல்லை. எப்படி சொல்றது? சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கல, சொல்ல முடியாது. அத்வைத தத்துவேன வாத் அபிஷயத்வா. இந்த அத்வைதமும் சொல்ல முடியாது. அவசனேன இவ புரோவாத. அதனால்தான் இது சொல்றது. வாஸ்தவினா பாகவம் திருஷ்டான ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்திருக்கார் ஆச்சாரியார் ஆசிரியத்துல. இந்த அவர்கிட்ட திருப்பி கேட்டார், அந்த பிரம்மத்தை சொல்லி கொடுப்போம் சொல்லி கொடுப்போம். அதான் சொல்லி கொடுக்க நீதான் புரிஞ்சுக்குவாச்சு அவ்வளவா இருந்தா ஒன்னும் சொல்லல. இவர் ஏதோ சொல்லல போல இருக்கு. எனக்கு திருப்பி கேட்டார், இதுதான்பா சொல்லிட்டேன், அவன் நீதான் புரிஞ்சுக்குவான் கேட்டார். அவசரே நிவர்த்தோவாச்ச ஏதோ வாதோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாக. வாக்கு மனசு ரெண்டும் கிட்ட போக முடியாம புரிஞ்சுடுறது. விஜயாதேர் விஜயாதாரம் விஜானியாக இத்தியாதி. விஜயாதி விஜயானத்தை பார்க்கக்கூடிய அந்த சாட்சியை நீ பார்க்க முடியாது. புத்தியையும் சேர்த்து பார்க்கக்கூடிய அந்த சாட்சியை புத்தியை வச்சு எப்படி பார்க்க தெரியும்? அது வாக் அபிஷயத்தே வேதாந்தானாம் தகம் தத்திர பிராமான்ய விஷயே. அவன் கேட்பான், வாக்கால அதை பிரதிபாதனம் பண்ண முடியாது இங்கிலீஷ். அப்போ வேதாந்தம் எதுக்காக இருக்கிறது?
இதை தெரிஞ்சுக்கிறதுக்காதானே வேதாந்தம் அதை சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அதை போய் எதுக்கா படிக்கணும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு வேதாந்தானா பிரம்மணி பிராமான்யங்கிறதே கொள்ளுமே. அவிஷயேத்யாத்மனி சதாகார திருப்தி மாத்திரேன சத வித்யா நிவர்த்தகத்வாதித்யாக சர்வ வேதாந்த சித்தி. ஆனா யோகனை பண்ணிருக்காரு. சர்வ வேதாந்த சித்தி வேதாந்தத்தினால்தான் அந்த அத்தியானத்தை நிறுத்தி பண்ணிக்கலாம். அதை தெரியப்படுத்துறதுக்காக வேதாந்தம் படிக்கல, அர்த்தஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்தம் படிக்கிறது இல்லை. இது தெரியாம இருக்கோம், அந்த அறியாம இருக்க அஜ்ஞானம் அதை நிறுத்தி கொண்டதுக்காக வேதாந்தம் இருக்கிறது. வேதாந்தத்தினால வரக்கூடிய விருத்தி அந்த அஜ்ஞானத்தை நிறுத்தி பண்றதே, அதோட நின்று போது அதுக்கு மேல விருத்திக்கு வேலை இல்லை. சதாகார விருத்தி மாத்திரேன சதவித்யா நிவர்த்தகத்வா அந்த அதிசயை விருத்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. அதனால வேதாந்தம் தேவைப்படுறது. வேதாந்த சித்தின்னு அதை சொல்றேன். சர்வ வேதாந்த சித்தனிதி ததா சித்தி ஏமோபனிஷத்து யஸ்யாமதம் சத்யமதம் மதம் யஸ்ய நவேதசஹ அவிஜானம் விஜானதாம் விஜானம் விஜானம். இந்த வார்த்தை நேரடியா அர்த்தம் குழப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு தெரியாதோ அவனுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியாது. இல்லையா? அப்ப இடத்துல ஒரு எழுதிக்கிறதுக்காக இவன் பிரயத்தனம் பண்றான். அந்த பிரமாணத்தை உபயோகப்படுத்தி அந்த விருத்தியை அடைஞ்சு விடுறான். அந்த விருத்தி அடைஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்றான், அப்பதான் எனக்கு தெரியல விருத்திக்கு அது விஷயம் இல்லை. அப்ப சரியா தெரிஞ்சுட்டாங்க விருத்திக்கு விஷயம் இல்லை. விருத்திக்கு விஷயமே நினைச்சு எல்லாரும் வச்சுங்களேன் ஒண்ணுமே பராதவனை பத்தி இங்க ஒண்ணும் பேசல. அதுக்கே வேதாந்தம் இருக்கு. அதனால ஒரு விருத்தி வந்து அந்த விருத்தியால அந்த பிறகு தெரியுது அப்படின்னு சொன்னா தெரியல. விருத்தி வரலாம், ஆனா இது விருத்தியால தெரியல, இது தானா தெரியுது. விருத்தி நமக்கு என்ன வேலை பண்றதுங்கிறது அவன் புரிஞ்சுக்கணும். அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த விருத்தி தேவைப்படுறதை விட அதை பிரகாசப்படுத்துறதுக்காக விருத்தி இல்லை அப்படின்னு தெரியும்னா அவன் சரியா தெரிஞ்சுக்கிட்டான். அதை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக உபனிஷத்து இருக்கிறது. யஸ்யாமதம் சத்யமதம் மதம் யஸ்ய நவேதசஹ அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் என் மனதான மனுஷே ஏனாவது மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் சொல்லி நேகம் ஏறிட முகாசத்து. மனசனாக எதை மரணம் பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாதோ, மனசையும் சேர்த்து எது தெரிந்து கொள்கிறதோ அதை நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோ. விவாதனைக்கு விஷயமாக சொல்றாரு இது பிரம்மா, இது இதுன்னு சொல்லி அதை பிரம்மம், அது நிஜமான பிரம்மம். அது பிரம்மம் விவாதனை பண்றதுல தப்பு இல்லை, அதுதான் பிரம்மன்னு நினைச்சு ஏமாறாது. இத்தியாதி அவிஷயத்துவம் ஆத்மனா விருத்தேதி விஷயம் எதுக்குமே சுகமானமற்ற வேதாந்த வாக்கு ஜன்ய அகண்டாதார விருத்தியா. வேதாந்த வாக்கியத்தினாலே மகா வாக்கியத்தினாலே வரக்கூடிய அந்த அகண்டாதார விருத்தியாலே அவித்யா நிவர்த்தி, அவித்தியக்கு நிவர்த்தி ஏற்படுறது. அவித்தியங்களுக்கு நிவர்த்தியாயிருக்குன்னு சொன்னால் தத் கல்பித சகல அனர்த்த நிவர்த்தவும், அவித்தையால கல்பிக்கப்பட்ட அனர்த்தம் எல்லாமே நிவர்த்தியாயிருக்கு. அவித்தை இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அஜானத்தால வந்த சம்சாரம் எல்லாம் அனர்த்தம். அது இல்லையா அப்புறம் ஒண்ணும் இல்லை. அப்ப எப்படி இருக்கு, பரமானந்த ரூபம் இவனேதான் பரமானந்த சுரூபம் அப்படியே இருக்கான். இனிமேல் இவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஐவத்துக்கு கிருஷ்ணாக கிரந்தத்தை முடிச்சுட்டா வியாசம் அசேஷம் அக்ஷி சமக்கிரன் இருக்கா, சம்யன் இருக்கா, அதுதான் கரெக்ட். சம்யன் பூத்திரையிரபி யோகபந்த வினாதிகை சந்திரத்து ஆசிதார்த்தம் சம் சங்கரம் நோக்கி சுரேஸ்வரன். இந்த ஸ்லோகத்திலே மதுவாசரஸ்வதி சுவாமிகள் சங்கரர் சுரேஸ்வரர் இவா ரெண்டு பேருக்கும் உள்ள மகிமையை அதிகப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக நான் வியாசரை கூட சோதனை பண்ண மாட்டேன், இவாள்தான் நான் சோதனை பண்ணுவேன். சங்கரையும் சுரேஸ்வரையும் தான். ஏன்
அவர் சூத்திரம் பண்ணினார். சூத்திரத்துக்கு சாமர்த்தியம் என்னன்னு கேட்டா எல்லா வக்கரங்களையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு உண்டு. சூத்திரக்காரர் நியாயமா அவர் கையில சூத்திரம் இருக்கு. அப்ப எல்லா அர்த்தத்தையும் சூத்திரம் பண்ண சூத்திரத்துக்கு சொல்லலாமா? பிரம்மசூத்திரத்துல இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் சொன்னாரா? எங்கேயாவது சப்தமதி வாக்கியத்தை பத்தி எங்கேயாவது சூத்திரத்தை விசாரம் பண்ணினாரா? சப்தமதி வாக்கியத்துக்கு ஒரு அதிகரணம் பண்ணவே சப்தமதி அப்படிங்கிற வாக்கம் அபேதத்தை சொல்றதா இல்ல பேதத்தை சொல்றதா அப்படின்னு ஏதாவது அதிகரணம் பார்க்க முடியுமா? பிரம்மசூத்திரத்துல அவர் என்ன நினைச்சாருன்னா அந்த சந்தேகமே இல்லை. நமக்கு எந்த வார்த்தையில சந்தேகம் வருமோ அதுதான் விசாரிக்க வேண்டிய விஷயம். அது மீமாம்சா சாஸ்திரம் இல்லையா? சந்தேகம் வராத வார்த்தைலாம் எடுத்துன்னு வர மாட்டேன். சந்தேகம் என்ன வரக்கூடிய வார்த்தைன்னா அந்த விசாரிக்கிறோம். இதுல சந்தேகம் இல்லை, அதனால விசாரிக்க வேண்டிய விஷயம் கேட்கறதுனால இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் சூத்திரத்துல சந்தேகம் பண்ண அதுக்காக சூத்திரம் வரல. நானும் ஒரு இது சொல்றேன். அகேடம் அர்த்தம் வேதாந்தத்துல தெரிவிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் சூத்திரம் இருந்தும் அவர் போக்கு விடவில்லை. இந்த சூத்திரத்துல போக்கல வினாசத்தை சூத்திரம் இல்லாமலே சங்கரித அகிலார் வேதாந்தத்திலே முமுட்களுக்கு தெரிவிக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் போக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த சங்கரவையும் சுரேஸ்வரையத்தான் நாம் நமஸ்காரம் சங்கரம் நோய் சுரேஸ்வரர். இது அவர் நிந்த பண்ணினதாக பார்க்கறீங்க. இவருடைய குணத்தை ஒட்டிச்சு காண்பிக்கிறதுக்காக இந்த கிரந்தம் பண்ணினாரே. இதுக்குள்ளே அத்தனை வேதாந்த விஷயம் வந்திருக்கு. இத்தனை வேதாந்த விஷயம் சூத்திரத்துக்குள்ளேயே வரல. அதுக்கு வேற இந்த கிரந்தத்துடைய பெருமையை கேட்டா லகு ரவி பக்வர்த்தவாகா சிந்தாமணிவ நிபந்தோயம் மது பூதமேன முனினா விதிகோ முனினாம் வினோதா. பார்க்கறதுக்கு சின்ன புத்தகம் லகு, ஆனா ஐந்து விசேஷத்துக்கு பக்வர்த்தவாகா. எப்படின்னா பக்வர்த்தவாகா சிந்தாமணியில நமக்கு நினைச்சுதான் இருக்கக்கூடிய ஒரு ரத்தம். அதை போல நமக்கு எங்கெல்லாம் சந்தேகம் வருமோ எல்லா சந்தேகத்தையும் அந்த விஷயத்தை தெரிவித்து போக்கக்கூடிய கிரந்தம். ஆரம்பத்திலே கூட அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னார்னா இந்த இவர் சொன்னார், பிரம்மானந்தி அவர் சொன்னார், இந்த புத்தகம் எப்பேற்பட்டதுன்னு சொன்னா வேதாந்த சாஸ்திர சிரவணாவசானம் போகாத குருவே சமதி பிரயத்தனம். இந்த வேதாந்த சாஸ்திரம் படிச்சு கூட சொன்னது என்னன்னா வேதாந்த சாஸ்திரம் ரொம்ப விசாரிக்கிறதுனால படிக்கிறதுக்கு யாருக்கு ஆலோசனமோ அவருக்கு அந்த விஷயம் சுலபமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு காரணம் பண்ணேன் அப்படின்னு அந்த சப்தத்திலேருந்து வருது. பிரம்மானந்தர வியாபாரம் பண்ணும்போது வேதாந்த சாஸ்திரம் படித்து கூட எந்த விஷயங்கள் தெரியாதோ சந்தேகமாக இருக்குமோ அந்த விஷயத்தை கேட்டு தெரிவிக்கக்கூடியது இருக்கிறது. அப்ப லகுவது பகவர்த்த வாகன ஐஸ்வர்யா சிந்தானம் அழுதியா அப்பேற்பட்ட நிபந்தம் இது. மத்தேன முனினா அதிகா கன்னியாசி முனினா கன்னியாசி அவரோட சரஸ்வதி இந்த கன்னியாசியாக இது பண்ணப்பட்டது. முனினாவும் வினோதாக கஜனரை அவளுக்கு வினோதாக சந்தோஷத்திற்காக அவளுக்கு சந்தோஷப்பது. எதற்ற சௌஷ்டவம் கிஞ்சித் தன் குரோவேவ மேனகி எதற்ற அசௌஷ்டவம் கிஞ்சித்து தன் மமங்க குருவர்மி. இதுல விஷயங்கள் தப்பா இருந்ததுன்னா அது என்னுடையது, அது குருவுடையதுன்னு நினைச்சுக்குவாங்க. வாத்தியாரே அப்படிதான் தப்பா சொல்லியிருக்காரு நீங்க நினைச்சுவாங்க. அதே சமயத்துல இதுல நல்லது ஏதாவது இருக்குன்னா அது எனக்கு வாத்தியாரோ அது என்னுடையது. தப்பு இருந்தா அது என்னுடையது, நல்லது இருந்தா அது குரு அப்படின்னு. பகுயாதனையா மயாத மல்பா பலபத்திரத்தை கிருத்தோ நிபந்தா எது அருஷ்டம் விகாசியற்ற துஷ்டம் அது உதாரா ருச்சியோ விவேக. சுவாமி கிட்ட பலபத்திரம்னு ஒரு பிரம்மச்சாரி இருந்தான். அந்த பிரம்மச்சாரி சுசுரூஷம் பண்ணிட்டு இருந்தா பாடம் பண்ணிருக்கான். அப்பேற்பட்ட பிரம்மச்சாரி அவன் தான் இந்த தசஸ்லோகி கிரந்தத்துக்கு இந்த மாதிரி இந்த ஒரு வியாக்கியானம் யோகம் பகு யாத்தனை பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தான். சரி இவனுக்காக எழுதுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அல்போ கிரந்தா அன்பந்தா சின்ன கிரந்தம் தான். ஆனா யாருக்காக பண்ணிருக்காங்க
பலபத்திரத்தை கிருத்தே கிருத்தோ விவர்த்தா. பலபத்திரங்கிற அந்த பிரம்மச்சாரிக்காக இந்த கிரந்தம் நான் எழுதினேன். அதுதான் நிறைய பண்ணியே ஆனன்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணினான். தனியாண்டு இனிமே இதில் எது தப்போ ரைட்டோ அதை யாரு விவேச்சனம் பண்ண வேண்டியதுன்னு சொன்னா விகாரா வித்யா. விகார குணத்தோடு இருக்கக்கூடிய வித்வான்கள் பரிசீலனை பண்ணி இதுல தப்பு இருந்தால் அந்த தப்பை நிவர்த்தி கொண்டு உனக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் எச்சம். இந்த அதிர்ஷ்டம் இருக்கு எல்லாமே மக்கள் தப்பு சொல்லிட்டு ஏதாவது தப்பு இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். ஆனா தப்போ ரைட்டோ இது ரெண்டுமே அந்த வித்வான்கள் கையில கொடுத்துடுற அவ விவேச்சனம் பண்ணிட்டு அப்படி விஷயம் சொல்லுவார். சித்தாந்தேந்திரத்துல கடைசியில சம்பிரதாய பரிசீலன நிர்விசங்காக சம்பிரதாயம் தெரிஞ்சு சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்ச வித்வான்கள் இருக்காரு அவா இதை பரிசீலனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யாருக்கிட்டயோ போய் கொடுத்து கேள்வி சொன்னா அது சரியா வராது. அதனால அப்பேற்பட்ட வித்வான்கள் இதனுடைய குணதோஷத்தை விவேச்சனம் பண்ணி அப்படின்னு முடிக்கிறார். அதோட இந்த சித்தாந்தம் இருக்கிறது.